ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Arusuvai Amudhu. நாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சுட்டு எப்படி ஒரு சூப்பரான ஹல்வா செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஹல்வா செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவு உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. இதோட 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி 5லிருந்து 6 விசில் விட்டுருங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேகணும், உப்பு மட்டும் சேர்த்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா 5 விசில் போயிடுச்சு. இதை நம்ம தனியாக வடிகட்டி ஆற வச்சிடுறோம். ஆறுனதுக்கப்புறமா உருளைக்கிழங்கோட தோல் எல்லாமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா உருளைக்கிழங்கோட தோலும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை நம்ம நல்லா மசிச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறோம். இதோட 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். மசிச்ச உருளைக்கிழங்கு 2 கப் அளவு இருந்துச்சு. அதில் பாதி அளவு, அதாவது 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த 2 பொருளுமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. மிக்சி ஜாம் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 15லிருந்து 20 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம். இதோட 2 ஏலக்காய் நல்லா இடித்து சேர்த்துக்கிறோம். முந்திரி பருப்பு அண்ட் ஏலக்காய் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் நெய்யிலேயே இருக்கட்டும், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஹல்வாவில் நான் சேர்த்துருக்க நெய் வீட்டில் செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நெய் எப்படி வீட்டில் செய்யலாங்கிறத நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா முந்திரி பருப்பும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதே நெய்யிலேயே நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலந்து விட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாம் ஃபர்ஸ்ட் சேர்த்துருக்கிற நெய் எல்லாமே உருளைக்கிழங்குல அப்சர்வ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். உருளைக்கிழங்கு நாம் மிக்சியில் நல்லா அரைச்சிருக்கிறதுனால அது கொஞ்சம் பிசுன்னு தான் இருக்கும். நாம் இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் அதோட பிசுப்பு தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா நாம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி 5 நிமிஷத்துலேயே ஏர் பபிள்ஸ் நல்லா பெருசாக வர ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அதோட பிசுப்பு தன்மை கம்ப்ளீட்டாக போயிடும். அண்ட் உருளைக்கிழங்கோட கலரும் கம்ப்ளீட்டாக மாறிக்கிட்டே வந்துடும். ஒயிட் கலர்லேருந்து இந்த மாதிரி கோல்டன் எல்லோ கலருக்கு வந்துடும். உருளைக்கிழங்கு ஹல்வா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் செய்கிறப்ப உருளைக்கிழங்கோட பச்சை வாசம் அப்படியே வரும். நம்ம கண்டினியூஸாக செய்கிறப்ப 20 நிமிஷத்துக்கு அப்புறமா அதோட பச்சை வாசம் கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஹல்வா நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. நாம் சர்க்கரை ஆல்ரெடி அரைக்கிறப்ப சேர்த்துருக்கோம். டேஸ்ட் பார்த்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹல்வா ஆல்மோஸ்ட் திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவு கலர் பவுடர் சேர்த்துக்கிறோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கலர் எல்லா சைடும் நல்லா மிங்கிள் ஆகட்டும். இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கலர் பவுடர் வேணாம்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலர் பவுடரை சேர்த்துட்டோம். அண்ட் ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் 2லிருந்து 4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் நாம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நாம் சேர்த்துருக்க நெய் கம்ப்ளீட்டாக உள்ள அப்சர்வ் ஆயிரும். ஹல்வா கரண்டியில் ஒட்டாமல் டக்குன்னு கீழே விழுகும். அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெய் சேர்த்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிருக்கு. கரண்டியில் ஹல்வா ஒட்டவே இல்லை, சிம்பிளாக கீழே விழுகுது. இன்னொரு 5 நிமிஷம் நம்ம கிளறி விட்டோம்னா நம்ம சேர்த்துருக்கிற நெய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஹல்வாவும் பேனில் ஒட்டாமல் ஈஸியாக செப்பரேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹல்வா ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ் ஆயிருக்கு. பாருங்கள், ஹல்வாலேருந்து நெய் எல்லாமே வெளியே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுனாலே ஹல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கிறோம். முந்திரி பருப்பு எல்லா சைட்லேயும் போகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹல்வா ரெடி ஆயாச்சு. பார்த்தீங்களா, சூப்பரான உருளைக்கிழங்கு ஹல்வா நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இதை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Arusuvai Amudhuக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you, my dear friends. Thank you.